பிப்ரவரி 9ஆம் தேதியோட நியூஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா 9ஆம் தேதியோட நியூஸும் 10ஆம் தேதியோட நியூஸும் சேர்த்தே நம்ம பார்த்துடலாம். ஏன்னா 9ஆம் தேதியோட நியூஸ் ரொம்ப கம்மியான ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ 2 நியூஸையும் சேர்த்தே இன்றைக்கி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். டெல்லியோட பேரவைத் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 70 இடங்கள் மொத்தமாக 70 தொகுதிகள் இருக்குது. அந்த 70 தொகுதியில் அதிகபட்சமாக 36 பெரும்பான்மை எண்ணிக்கை இருந்துச்சுன்னா டெல்லியில் ஆட்சி அமைச்சிடலாம். 70க்கு 36. பிஜேபியோட கூட்டணி கட்சி 48 இடங்களை கைப்பற்றினாங்க. ஆம் ஆத்மி கட்சி 22 இடங்களை ஜெயிச்சாங்க. ஸோ அவங்களால ஜெயிக்க முடியல. பிஜேபி கூட்டணி கட்சி சேர்த்து 48 இடங்களை ஜெயிச்சு டெல்லியோட தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. ஆரம்பத்திலிருந்தே பெரும்பாலான தொகுதிகளில் பாஜக முன்னிலை வகிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த தேர்தலோட முடிவுகளில் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்ட அந்த தொகுதியில் முதல் 3 சுற்றில் பின்னடைவு சந்திச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் பிஜேபியோட வேட்பாளர் பர்வேஷ் சாஹிப் சிங் முன்னிலை பெற்றிருக்காரு. இறுதியாக அவர் 30,088 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் கால்காஜி அப்படின்ற ஒரு தொகுதி இருக்குது. அந்த தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் அதிஷி அவங்க 52,154 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை 3,521 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வெற்றியாக இருந்தாலுமே இதுவரை டெல்லியோட தேர்தலில் காங்கிரஸவே ஒரு வீழ்த்தி ஜெயிச்சது இந்த ஆம் ஆத்மி கட்சி தான். இப்போ அந்த கட்சியே ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வித்தியாசங்கள் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லோவான ஓட்டு தான் வாங்கிட்டு இருந்திருக்காங்க பிஜேபி. கொஞ்சம் அப்புறம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சியை பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை விட ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வந்திருக்காங்க. பிஜேபியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே போயிருந்திருக்காங்க. கடந்த 3 தேர்தல்களையும் பதிவோட சதவீதம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் டிஃபரன்ஸாக இருக்குது. இந்த தேர்தலில் பிஜேபி 7%, காங்கிரஸ் 2% வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ஆம் ஆத்மி 10% வாக்குகள் இழந்திருக்காங்க. சுமார் பார்த்திங்கன்னா 27 ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2015, 2020 அந்த தேர்தலெலாம் முறையே 67, 62 அந்த மாதிரி தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அப்படியே டெல்லியிலேருந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா இங்கே நடந்த தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். திமுக அமோக வெற்றி. நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைவரும் டெபாசிட் இழப்பு அந்த ஒரு தேர்தல் வெற்றியாக இருக்குது. திமுக வேட்பாளர் யார் இருந்தாங்கன்னா விசி சந்திரகுமார். 91,558 ஓட்ஸ் கிடச்சிருக்கு அவருக்கு, சந்திரகுமாருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஈரோடு கிழக்கு தொகுதியில் உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி உடல்நலை குறைவாக காரணமானாங்க. அதனால மறுபடியும் இடைத்தேர்தல் நடத்தினாங்க. அந்த இடைத்தேர்தலில் மொத்தம் 46 பேர் போட்டியிட்டாங்க. அதில் சந்திரகுமார் ஜெயிச்சிருக்காரு. பெண்களோட வாக்கு தான் அதிகமாக இருக்குது. 80,376 வாக்குகள் பெண்களோட தான் இருந்திருக்கு. ஆண்களோட வாக்குகள் பார்த்திங்கன்னா 74,260. மொத்தமாக 2,27,546 வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. அதில் 3ஆம் பாலினத்தவர்கள் 21 பேர் வாக்களிச்சிருக்காங்க. வாக்களித்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,54,890 பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. 67.97% மொத்த வாக்களித்தவங்களோட எண்ணிக்கை அது. வாக்குகள் 20 சுற்றுகளாக எண்ணப்பட்டது. அது தொடக்கத்துலேருந்தே திமுக வேட்பாளர் தான் முன்னிலை இருந்தார். இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, லாஸ்ட்டாக 9 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இவர் எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காரு. கடந்த 2011 சட்டப்பேரவை தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளராக ஒரு தேமுதிக வேட்பாளராக போட்டியிட்டு விசி சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்காரு 9 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இப்போது இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நீதிபதிகள் நியமன இடஒதுக்கீடு தனிநபர் மசோதா மாநிலவைகளில் தாக்கல். பட்டியல் ஜாதியினர், பழங்குடியினர்,
இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பெண்கள், மத சிறுபான்மையினர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் நீதிபதிகளை வந்து நியமிக்கும் வகை தான் அரசியல் சட்டத்தில் திருத்தம் கோரி தனிநபர் மசோதா வந்து மாநிலவைகளில் திமுக உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான பி. வில்சன் அறிமுகப்படுத்தியுள்ளனர். 3 ஆர்டிக்கல் 124, 217, 224 இந்த 3 ஆர்டிக்கலை உள்ளடக்கிய ஒரு சட்ட திருத்த மசோதாவை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு கடந்த 75 ஆண்டுகளாக இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட ஒரே இடம் வந்து நீதிமன்றம் மட்டும்தான். ஸோ வந்து அதில் வந்து கரெக்டான ஒரு அமெண்ட்மெண்ட் பாலிசிஸ் கொண்டு வந்து அதில் ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து எல்லாருக்குமான ஒரு இடமா எல்லாருமே வந்து அந்த இடஒதுக்கீடு மூலமாக உள்ளே வர்ற மாதிரி ஒரு பில்லை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நீதிபதிகளை நியமிப்பதன் மூலமாக வந்து சமூக பன்முகத்தன்மை வந்து வழங்குவதை நோக்கமாக கொண்டு தான் இந்த மசோதா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் இந்த 2 இடத்துலையுமே வந்து நீதிபதிகள் நியமிப்பதில் வந்து இடஒதுக்கீடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் போதும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்வு அளிக்கும் போதும் மாநில அரசோட கருத்துக்களை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஆர்டிகல்ஸையும் தானே திருத்துறாங்க. ஆல்ரெடி இருந்த இந்த 3 ஆர்டிகல்ஸையும் வந்து மறுபடியும் வந்து சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்க அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணி. அதனால் ஃபஸ்ட் இந்த 3 பில்லும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம 124னா என்ன, 270னா என்ன, 224னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். 124னா அப்பாயின்மெண்ட் ரிமூவல், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் எவ்வளோ வருஷம் வந்து அவங்க இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லக்கூடிய அதெல்லாமே வந்து 124 ஆர்டிகல் 124 இருக்குது. ஜட்ஜோட அப்பாயின்மெண்ட், ரிமூவல், அப்புறம் வந்து டேர்ம் ஆஃப் த ஆஃபீஸ்ன்னு சொல்லப்படுற அந்த பதவி காலம், இந்த 3 விஷயமே 124 சொல்கிறாங்க ஜட்ஜஸ் பற்றி. அப்புறம் 124 நம்ம இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 217 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 217 அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல சில கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸ் பற்றி 217 சொல்லப்படுது. அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் பற்றி, ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸை 217 சொல்லப்படுது. எப்படின்னா அந்த பிரசிடெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி கண்டிஷன்ஸ் பற்றி சொல்கிறது. அப்புறம் ரிமூவலும் வந்து பிரசிடெண்ட் மூலமாக தான் அது நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 224 ஆர்டிகல் 224 எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, இதுவும் அப்பாயின்மெண்ட்டை பற்றி தான். ஆனால் யாரை பற்றின அப்பாயின்மெண்ட்டுன்றது இங்கே மாறுது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் ஜட்ஜஸ். அடிஷ்னலாக ஒரு ஜட்ஜு இருக்கும் போதே இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலாக இதை ஆட் ஆன் பண்ணுறாங்கன்னா அந்த விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் இந்த ஆர்டிக்கல் 224. அடிஷ்னல் அண்ட் ஆக்டிங் ஜட்ஜஸ் பற்றி அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் அண்ட் ஆக்டிங் ஜட்ஜஸ் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் வந்து 224. இப்படி இந்த 3 சட்டப்பிரிவுகளை தான் திருத்தி கொண்டு வர்றாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்காங்க, எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஜட்ஜஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன் நான். 75 ஜட்ஜஸ் வந்து இருக்கணும். அதான் வந்து மேக்ஸிமம் நம்பர். இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனெண்ட்டாக எவ்வளோ இருக்காங்க, அடிஷ்னலாக எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கலாம். பெர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 56 ஜட்ஜஸ் இருக்காங்க பெர்மனெண்ட்டாக ஹைகோர்ட்டில். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 56 ஜட்ஜஸ் பெர்மனெண்ட்டாக இருக்காங்க. அடிஷ்னல் ஜட்ஜஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 19 இருக்காங்க. ஓகேவா, 19 ஜட்ஜஸ் வந்து அடிஷ்னலாக இருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க இப்போதைக்கு ப்ரெசண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து 66 ஜட்ஜஸ் இருக்காங்க ப்ரெசண்ட்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பார்ப்போம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ பேர் வந்து மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 ஜட்ஜஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கலாம். ப்ரெசண்ட்டாக வந்து 33 இருக்காங்க. ஒருத்தர் கம்மியாக 33 இருக்காங்க. ப்ரெசண்ட்டாக வந்து 33 இருக்காங்க. ஆனால் 34 வந்து மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுது.
நெக்ஸ்ட் நியூஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ் தான். குடிமைப்பணி முதல்நிலை தேர்வுக்கு வந்து February 18 வரை அந்த அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து நீடிக்கப்பட்டிருக்கு. டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 979 இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். கடற்கரைக்கு ரூபாய் 624 கோடி மதிப்பில் EON 51 அமைப்புகள் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல். இந்திய கடற்கரைக்கு வந்து இவ்வளோ செலவில் வந்து 28 EON 51 அமைப்புகள் வந்து கொள்முதல் செய்வதற்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இப்போ EON 51 அப்படின்றது என்னென்னா மின்னணு ஒளியியல் வெடி கட்டுப்பாட்டு கருவி அமைப்பாகும். இந்த அமைப்பு மூலம் தாக்கப்பட வேண்டிய இலக்குகளை தேடி கண்டறித்து வகைப்படுத்த முடியும். இப்போ வந்து எதை தாக்க போகிறோமோ அதை கண்டுபிடிச்சி அதை வகைப்படுத்த முடியும் அந்த அமைப்பு மூலமாக. இந்திய கடற்படை வீரர்கள் பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் 3 கப்பல்கள், 11 அதிநவீன கடலோர ரோந்து கப்பல்கள் பயன்பாட்டுக்காக 28 EON 51 அமைப்புகள் வந்து கொள்முதல் செய்வதற்கு பாரத் எலக்ட்ரானிக்கோட நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நியூஸ். EON 51 என்ன தெரிஞ்சுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா தேசிய விளையாட்டு போட்டிகள் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான். டேராடூனில் நடக்கிற நேஷ்னல் கேம்ஸ் தமிழகத்துக்கு மேலும் ஒரு தங்கம், வெள்ளி. மகளிர் போல் வால்ட் பிரிவில் தமிழக வீராங்கனை பவித்ரா வெங்கடேஷ் 3.93 உயரம் குதித்து தங்கம் வென்றார். பரணிகா இளங்கோ வந்து 3.9 மீட்டர் உயரம் குதித்து வெள்ளி பதக்கம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. பரணிகா, பவித்ரா. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் சிறந்த செயலியாக தமிழக காவல்துறை செயலி வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. காவல்துறையோட ரோந்து பணி அந்த மேம்படுத்துறது நோக்கமாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு செயலி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்னென்னா ஸ்மார்ட் காவலர் அப்படின்ற செயலி தான். இது வந்து எப்படின்னா அந்த ரோந்து பணிகளை வந்து ஒழுங்குபடுத்தி கரெக்டாக அவங்க போகிறது வர்றது எல்லாமே வந்து அது அப்சல்யூட்டாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் இது. மெயினாக வந்து இதுக்கு என்னென்னா காவல்துறைகள் வந்து ரோந்து பணி எளிதாக பதிவு செய்வதுடன் வெளிப்படையாக செயல்படுத்துவது உறுதி செய்கிறது. களத்தில் இருக்க காவலர்கள்லாம் இந்த செயலி மூலம் கண்காணிக்க முடியும். 68வது அகில இந்திய காவல் பணி கூட்டம் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சியில் நடக்க போகுது February 10 ஒரு முழுமையான மதிப்பீட்டுக்கு பிறகு வந்து கணினி விழிப்புணர்வு போட்டிக்கான டிராஃபி வந்து தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படும். அதில் வந்து இந்த செயலி வந்து இப்போதைக்கு தேர்வாயிருக்கு. இது வந்து முழுசாக மதிப்பிட்ட பிறகு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் 68வது அகில இந்திய காவல் பணி கூட்டம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடக்க போகுது. அங்கே தான் இங்கே இந்த விருது வந்து வழங்க போகிறாங்க. அது தேர்வு இப்போ தேர்வு மட்டும்தான் இருக்குது. விருது வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. 9ஆம் நியூஸ் வந்து இவ்வளோ தான். இப்போ வந்து 10ஆம் நியூஸ் பார்ப்போம். ஸோ February 10 நியூஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் நேராக பார்த்துருவோம். திருக்குறள் என்ன போட்டிருக்குன்னா அருமை உடைத்து என்று சாவாமை வேண்டும் பெருமை உயர்ச்சி தரும். திருக்குறள் எண் 611. அதிகாரம் வந்து ஆள்வினை உடைமை. இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும். இதுதான் வந்து இன்றைக்கான திருக்குறள். இப்போ நியூஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் மணிப்பூர் முதல்வர் பிரேம் சிங் ராஜினாமா. ஆளுநரிடம் கடிதம் அளித்தார். பல இன மோதல்களால் மணிப்பூர் வந்து பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. இது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அதைப்படி வந்து பார்த்திங்கன்னா தனது பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருக்காரு பிரேம் சிங். மணிப்பூரோட முதல்வர் அவர். மாநில ஆளுநர் அஜய்குமார் கிட்ட தான் அவரோட ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ வந்து ஒரு சிஎம் வந்து பதவி பிரமாணம் செஞ்சாலும் சரி, ராஜினாமா செஞ்சாலும் சரி, கவர்னர்கிட்ட தான் வந்து அந்த லெட்டரை கொடுப்பாங்க. அது வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. சிஎம் வந்து ஒரு கவர்னர்கிட்ட தான் அவரோட ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாரு. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. இப்போ வந்து என்னாச்சுன்னா வந்து மணிப்பூர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து திங்கட்கிழமை 10 வந்து தொடங்குவதாக இருந்தது. இந்த கூட்டத்தொடரில் வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரேம் சிங் தலைமையிலான பாஜக அரசுக்கு எதிராக வந்து நாங்கள் நம்பிக்கையில்லாத தீர்மானம் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க. நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டாங்க. இது சொன்னதுக்கப்புறமா வந்து அவரே முன் வந்து அவரோட ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுத்துருக்காரு. இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷில் வந்து நான் கான்ஃபிடென்ஷியல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து பேசப்படுற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 75 தான் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பற்றி பேசுது. எந்த இதில் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரலாம், எப்படி வந்து அதை செயல்படுத்தலான்றதை பற்றி ஃபுல்லாக வந்து ஆர்டிக்கல் 75 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்மானம் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். கீழவைன்னு சொல்லப்படுற லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ராஜ்யசபாவில் கொண்டு வர முடியாது. இந்த தீர்மானத்தை வந்து நம்ம லோக்சபாவில் தான் கொண்டு வரணும்.
இப்போ வந்து ஒரு தனி நபர் மேலேயோ இல்லை ஒரு கட்சி மேலேயோ நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வருவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து 50% வாக்குகள் எனக்கு வந்து இந்த கட்சி மேலே எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் பண்ணதும் அதில் எவ்வளோ ஓட்டு வருதோ அதை பொறுத்து வந்து அது செயல்படும். 50 வாக்குகள் வந்தாலே 50 ஓட்ஸ் வந்தாலே அங்கே இருக்க ஸ்பீக்கர் வந்து முடிவெடுப்பார். அவங்க வந்து கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் வரும். இதுதான் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தோட ஒரு விஷயமே. அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், இல்லை வந்து அவங்களே இப்போ முன் வந்து இந்த மாதிரி ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இதுவரை 27 தடவை நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நம்ம இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தா மேக்ஸிமம் நம்பர் வந்து இந்திரா காந்தி பீரியடில் தான் நடந்திருக்கும். இந்திரா காந்தி பீரியடில் 15 டைம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தை. 15 டைம்ஸ். இதுதான் வந்து மேக்ஸிமம் நம்பராக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பிஜேபியை நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் பீரியடில் தான். வாஜ்பாய் வந்து பிஎம்மாக இருக்கிறப்ப 1999 அந்த டைமில் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1999 வாஜ்பாய் பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம். அப்போ தான் வந்து ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் ஆகி பிஜேபி கவர்மெண்ட் வந்து அப்படியே வெளியேறிடுவாங்க. 260 அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு இருந்திருக்கும். அதை விட ஒரு வாக்கு 269 அப்படின்னு இருந்திருக்கும். அதை விட ஒரு வாக்கு 270 அந்த டிஃப்ரென்ஸில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து இல்லாமல் போயிடும். அதே மாதிரி 2018 வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. பட் வந்து ஓட்டிங்ஸில் வந்து அவ்வளோவா கிடைக்காதனால அது பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்காது அங்கே லோக்சபாவில். நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வளமான மற்றும் பன்முக நாகரிக வரலாற்றை கொண்ட மணிப்பூரில் பிராந்திய ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லை ஊடுருவல் முறியடிப்பு நடவடிக்கைகள் தொடர்வதோடு சட்டவிரோதமாக வந்து குடியேறவங்களை வெளியேற்றதுக்கான ஒரு கொள்கை வந்து கொண்டு வரணும், போதைப்பொருள் கடத்தல் வந்து சார்ந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிரேம் சிங் வந்து அவரோட கடிதத்தில் எழுதியிருந்திருக்காரு. மணிப்பூரில் பார்த்திங்கன்னா கிழக்கு மாநிலமான மணிப்பூரில் மைதேயி சமூகத்தினருக்கும் குகி பழங்குடியினருக்கும் இடையே கடந்த 2023 மே மாதம் வந்து பெரும் கலவரம் மூண்டது. இதை தொடர்ந்து வந்து இரு தரப்பினரும் மோதல் போக்கு வந்து நீடித்து வருகிறது. இதனால் வன்முறை வந்து இதுவரை 250 பேர் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கானவங்க வந்து நிவாரண முகாம்களில் தங்கியிருக்காங்க. சரி செய்ய தவறிட்டார் பிரேம் சிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததே. குகி பழங்குடியின மக்கள் வந்து இருக்கிறது எங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டாச்சு நம்ம. அதாவது மணிப்பூரில் தான் அவங்க இருக்காங்க. இது கேள்வியாக கூட கேட்கலாம். ஸோ வந்து அதை சொல்லணும். ப்ராப்ளம் என்னென்னா மைதேயி குழுக்களோட கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இணக்கமாக இருந்திருக்குன்றது தான் பிரச்சனையே. அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் அதெல்லாம் வந்து சப்ளை பண்ணாங்க, அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு அனுமதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு இஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒளிப்பதிவு வந்து கிடச்சிருக்கு. உண்மை என்னன்னு பார்க்குறதுக்காக உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்து வெளியேறிட்டார். ஸோ இதான் வந்து ஹெட் நியூஸாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புக்கு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும், முன்னாள் மத்திய வருவாய்த்துறை செயலாளர் எம்.ஆர். சிவராமன் வந்து சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க. நிதிநிலை அறிக்கை 2025 தாக்கல் பண்ணதில் லாஸ்ட் இயரே வந்து அறிவிக்கப்பட்ட அந்த வேலைவாய்ப்பு திட்டங்கள்லாம் வந்து இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதை வந்து நிறைவேற்றுறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 50 லட்சம் கோடி வந்து மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு. இதனால் வந்து நிறைய லாபம் கிடச்சிருக்கு. அதை வந்து அந்த எம்ப்ளாயீஸ் வந்து அதிகப்படுத்தணுன்ற அந்த நோக்கம் வந்து இல்லை அப்படின்றாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு அந்த ஷேர்ஸ் மட்டும்தான் பகிர்ந்துக்கிட்டாங்களே தவிர அந்த பணியாளர்களுக்கு கூடுதல் ஊதியம் வழங்கணுன்றத அந்த மைண்ட்லேயே இல்லை, அவங்களுக்கு கொண்டே வரல அது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரி விதிப்பு போடணும், பட் இந்த நிதிநிலை அறிக்கையில் அது கொண்டே வரலன்றதை சொல்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து முறையாக வரி செலுத்தவே இல்லைன்றதை இங்கே சுட்டி காட்டியிருக்காரு. நாட்டில் 1 ஹெக்டார் கீழ் நிலம் வைத்துள்ளவர்கள் வந்து 68% பேர் இருக்காங்களாமா. இப்படி வந்து மிகவும் குறைவான நிலங்கள் வச்சுருந்துமே அவங்களால சரியான விவசாயம் வந்து செய்ய முடியாமல் போயிடுது. அதே மாதிரி ஜிஎஸ்டி வருவாயை வந்து பொறுத்தவரை அவங்க வந்து முறையாக எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து அளிக்கணும். தமிழகத்துக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டு கொடுக்குற அந்த நிதியை வந்து குறைச்சிட்டே வர்றாங்கன்றதான் உண்மை அப்படின்னு முன்னாள் மத்திய வருவாய்த்துறை செயலாளர் சொல்லியிருக்காரு சிவராமன். இதான் வந்து இந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். நெக்ஸ்ட் அந்த சென்டர் பேஜ் கட்டுரை தான் அசார் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அறிக்கை தான். பிரதம் என்ற அரசு சாரா அறக்கட்டளை அமைப்பில் வந்து வெளியிடப்பட்டுள்ள அசார் 2024
ஆண்டறிக்கை நாடு முழுவதும் பள்ளிக் கல்வியில் உள்ள குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா 3 முதல் 16 வயது வரை உள்ள கிராமப்புற மாணவர்கள் வந்து 6.5 லட்சம் பேர் இருக்காங்க. கல்வி தரத்தை குறித்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அதில் தமிழகத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 30 மாவட்டங்களை சேர்ந்த 876 கிராமங்கள் இருக்குது. அதில் 28,984 மாணவர்கள் வந்து இருக்காங்க. எல்லாம் இந்த ஆய்வில் வந்து பங்கேற்றிருக்காங்க. 2022லேருந்து பார்த்தீங்கன்னா 2024 வரை அப்படியே அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. 2022ல் 72.9% பேர் வந்து மாணவர் வந்து சேர்க்கை விகிதம் இருந்திருக்கு. 2024ல் பார்த்தீங்கன்னா 68.8% அது அப்படியே கம்மியாக இருந்திருக்கு. ஓரளவு கரோனா பெருந்தொற்றுலேருந்து மீண்டதுக்கு அப்புறமா வந்து எல்லோரும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா மறுபடியும் இந்த தனியார் பள்ளிகளை நோக்கி எல்லோரும் மறுபடியும் சேர்க்கை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அந்தளவு ஸ்ட்ரென்த் இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருது. நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் வந்து 2ஆம் வகுப்பு பாடங்களை வந்து சரளமாக படிக்க முடியும் அப்படின்ற எண்ணிக்கை வந்து 2018 வந்து 20.9 அப்படின்ட்டு இருந்திருக்கு. 2022 வந்து அது 16.3 வந்து குறைஞ்சிருக்கு. அப்புறம் இப்போ வந்து சமீபத்தில் எப்படி இருக்குன்னா 23.4 வந்து அது அதிகரிச்சிருக்கு. இந்த எண்ணிக்கை அதிகரித்த போதிலும் 3ஆம் வகுப்பை சேர்ந்த 76.6% மாணவர்கள் வந்து 2ஆம் வகுப்பு பாடத்தை வந்து படிக்கவே முடியவில்லைன்றது நமக்கு வந்து அப்பட்டமாக தெரியுது. இன்னொரு இது வந்து ஷாக்கிங்காக இருக்கும். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனால் 2nd ஸ்டாண்டர்டோட பாடத்தை வந்து படிக்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 44% தான், 44.8% பேரால் மட்டும்தான் படிக்க முடியுது. மிச்சம் வந்து படிக்க முடியலைன்றது ஒரு அவலமாக இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு இருக்க மாணவர்கள் வந்து 67.5% பேரால் மட்டும்தான் 2ஆம் வகுப்பு பாடங்களை வந்து படிக்க முடியுது. மிச்சம் இருக்க 32.5 பேரால் வந்து படிக்கவே முடியாமல் பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 2nd ஸ்டாண்டர்டோட சிலபஸில் இருக்க பாடத்தில் கூட படிக்க முடியல அவங்களால. 66.3% பீப்புளால் வந்து இந்த 3ஆம் வகுப்பில் போடுற அந்த எளிமையான கணக்கை கூட போட முடியல. அதே மாதிரி 5ஆம் வகுப்பு மாணவனாலையுமே அந்த சம்ஸை வந்து சால்வ் பண்ண முடியாமல் ஒரு நிலைமையாயிருச்சு. அதேமாதிரி 59 மாநிலங்களில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் பார்த்திங்கன்னா 65 லட்சம் மாணவர்களால் தேர்ச்சி பெறவே முடியாமல் போயிருந்திருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு 5, 8ஆம் வகுப்பு இந்த ரெண்டுமே வந்து கட்டாய தேர்ச்சி முறையை மத்திய அரசு அண்மையில் ரத்து செஞ்சுச்சு. 16 மாநிலங்களில் டெல்லி உட்பட 2 ஒன்றிய பிரதேசங்களில் இந்த கட்டாய தேர்வு முறையை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. 5th and 8th வந்து கட்டாய தேர்ச்சி இல்லை. தமிழ்நாட்டில் வந்து இந்த கட்டாய தேர்வு முறை வந்து நம்ம ரத்து செய்யலை. இனிமேல் வந்து அதை நம்ம கட்டாய தேர்ச்சி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்படி பண்ணுறது மூலமாக வந்து நிறைய பேர் இந்த ஸ்கூல் வராமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து குறைஞ்சிரும் கட்டாய தேர்வு வந்து ரத்து செஞ்சோம்னா. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பண்ணலை. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் வந்து தமிழில் படிச்சிருந்தாங்கன்னா, தமிழ் மீடியமாக இருந்துச்சுன்னா 7.5% வந்து இடஒதுக்கீடு மருத்துவ படிப்புலையும், பொறியியல் படிப்புலையும், வேளாண்மை துறையிலையும், சட்டத்துலையும் வந்து வழங்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா 20% இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுது. கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து தமிழ் வழியில் படிச்சிருந்தா 20% வந்து இடஒதுக்கீடு வந்து அளிக்கப்படுகிறது. கொடுத்துமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. கிராமப்புறங்களில் 2022 கம்பேர் பண்ணும்போது 24 வந்து 68.7% தான் வந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. 2022 75.7% இருந்தது. இவ்வளோ குறைஞ்சிருக்கு. இந்த அடிப்படை வாசிப்பு பயிற்சி, அப்புறம் அந்த கணக்கு பயிற்சி இதெல்லாம் மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எண்ணும் எழுத்தும் திட்டம், இல்லம் தேடி கல்வி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் தமிழ்நாடு அரசு வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இல்லம் தேடி கல்வியை பொறுத்தவரை நல்லாவே சிறப்பாக செயலாற்றியிருக்காங்க. அதில் இந்த கற்றல் இடைவெளி அப்படின்றது சரி செய்யப்பட்டிருக்கு. 10 லட்சம் பேரில் ஆய்வு மேற்கொண்டு 45,924 பள்ளிகளில் வந்து மாணவர்களோட கற்றல் திறன் வந்து சரி செஞ்சுருக்கு அப்படின்றது ப்ரூஃப் பண்ணி அதை வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பாராட்டியிருக்காங்க. இந்த அசார் அறிக்கைப்படி தமிழகத்தில் அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் 37% பேரால் மட்டுமே 2ஆம் வகுப்பு பாடங்களை வந்து வாசிக்க முடிகிறது அப்படின்றும் 20.2% பேரால் வந்து 20.2% பேரால் மட்டும்தான் கணக்குகளை வந்து சால்வ் பண்ண முடியுதுன்னு போட்டு தெரிய வருது நமக்கு. இந்த அறிக்கை மூலமாக நம்ம தெரிய வருது இன்னும் நம்ம அதிகமாக கல்வி சார்ந்து பயணிக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதிகமாக இதுக்கான ஸ்கீம்ஸ் அண்ட் நார்ம்ஸ்லாம் கொண்டு வரணுன்றதை தெரியப்படுத்துகிறாங்க. தமிழகத்தில் சுமார் வந்து 45,000க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகளில் 46 லட்சம் மாணவ மாணவிகள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து 12,000 தனியார் பள்ளிகளில் 65 லட்சம் மேற்பட்ட மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இனிமேல் வந்து எல்கேஜிக்கு மட்டும் 1 lakh வந்து வாங்குகிறாங்க ஒரு ஆண்டுக்கு. பொருளாதார ரீதியாக வந்து கஷ்டப்பட்டாலுமே வந்து குழந்தைகளை எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நடுத்தர வர்த்தகங்கள் வந்து அதிகமாக அரசு பள்ளியை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
தனியார் சேர்க்குற அந்த முயற்சி வந்து இன்னுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்ற இலக்கை நம்ம அடையணும்னா தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் வந்து அரசு பள்ளி மாணவர்களோட கல்வித்தரமும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் வந்து நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையை முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் எதிர்காலம் அப்படின்ற இந்த கட்டுரைக்கில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் சார்ந்த டேட்டாஸ் வந்து இன்னும் நிறையாவே இதில் இருக்குது. நமக்கு வந்து குரூப் 1 மெயின்ஸ் இருக்கட்டும், நம்ம ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கட்டுரை வந்து. 2023 கணக்கெடுப்பின்படி உலக அரங்கில் 4.5 கோடி குழந்தைகள் வந்து உணவு இல்லாமல் பரிதவிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. 1989 உலக தலைவர் ஒன்று கூடி சர்வதேச அளவில் குழந்தைகளுக்கான உரிமை ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்தில் படி வந்து ஒவ்வொரு குழந்தையும் வாழ்வுரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை மற்றும் பங்கேற்புக்கான உரிமை, இது 4மே வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இந்தியா உட்பட 1992 உடன்படிக்கை கையெழுத்தாச்சு. இப்போ வந்து வாழ்வுரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை மற்றும் பங்கேற்புக்கான உரிமை, பார்ட்டிசிபேஷன் அதுவும் இன்க்ளூடட் இதில் சொல்கிறாங்க. இதனாலும் தான் வந்து மெயின் 4 ரைட்ஸாக வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து உலக குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் விளங்க வேண்டும் என்றால் முதலில் வந்து வறுமையை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. வறுமை வந்து ஒரு கொடியதாக இருக்குது. இதனாலே வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாத ஒரு ஃபேக்டர் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி வந்து அரசாங்கம் கொடுக்கணும். ஆனால் வந்து குழந்தைகளோட கல்வி 50% வந்து இன்னும் எட்டவில்லை அப்படின்றது நிதர்சன உண்மை. குழந்தைகளை கல்விக்கான வழிகாட்டல் வந்து அப்பா அம்மா வந்து கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. குழந்தை தொழிலாளர்கள் முறையை வந்து தடை செய்யவும் அதை ஒழுங்குபடுத்தவும் 1986 நம்ம நாட்டில் சட்டம் இயற்றப்பட்டது. அந்த வேலை செஞ்சு அது மூலமாக வந்து ஒரு பணத்தை வாங்குறாங்க இல்லையா, அது வந்து அது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, காப்பாளர்களாக இருந்தாலும் சரி, 1933 அது தவறு அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ சைல்ட் லேபர் ரிலேட்டடாக வந்து 1986, 1933 இந்த 2 ஆண்டும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யுனிசெஃப் நிறுவனத்தின் கணிப்பின்படி உலக அளவில் இந்தியாவில் தான் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2015 வந்து சீரர் நீதி சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களும் சிறுவர்கள் தான், சிறுமியர்கள் தான் அப்படின்னு வரையறுக்கப்பட்டது. போதைப் பொருளோ மதுவோ கொடுப்பது குற்றமாக கருதப்பட்டது. பிச்சை எடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்டாலும் அது குற்றம். அது வந்து பெற்றோராக இருந்தாலும் சரி, காப்பாளர்களாக இருந்தாலும் குழந்தைகளை கவனிக்காமல் விட்டு அலட்சியப்படுத்தி அவங்க உடலோ மனதோ அளவு பாதிக்கப்பட்டால் கூட அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக வந்து இந்த சட்டம் வந்து கருதப்படுது. சீரார் நீதி சட்டத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நான். அப்புறம் மெயினாக ஒரு சட்டம் பெண் குழந்தைகளை வந்து கருவிலே நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா, அந்த சட்டம் தடுக்கும் சட்டம் 1994. நெக்ஸ்ட் 2012 வந்த போக்சோ சட்டம். இது வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியவர்களுக்கு 7 ஆண்டுகளுக்கு குறையாத மற்றும் ஆயுள் தண்டனை வரை விதிக்க முடியும். துன்புறுத்தல் வந்து பெற்றோரோ இல்லை வந்து ஆசிரியர்களோ செஞ்சாங்கன்னா 10 ஆண்டு வரை குறையாத அந்த ஆயுள் தண்டனை வந்து கொடுக்கப்படும். மட்டும் இல்லாமல் பாலியல் குற்றங்களுக்கு உடந்தையாக இருப்பதும் குற்றம் தான். குற்றம் செஞ்சவங்களுக்கு வழங்கப்படுற அதே தண்டனை வந்து அந்த உடந்தையாக இருந்தவங்களுக்கும் வழங்கப்படுது. இவ்வளோ பாதுகாப்பு இருந்துமே உலக அளவில் 55 லட்சம் குழந்தைகள் வந்து ஆண்டுதோறும் கடத்தப்படுவதாக சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் வந்து தெரிவிக்கிறாங்க. இந்திய தேசிய குற்ற ஆவணத்துறை அறிக்கையின்படி வந்து 8 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை வந்து காணா போகிறதா சொல்கிறாங்க. சிலரை வந்து அபாயகரமான தொழிலில் வந்து ஈடுபடுத்துகிறாங்களாமா. போதைப்பொருள் கடத்துதல் இந்த மாதிரிலாம் அவங்களவே பண்ண வைக்கிறாங்க. குழந்தைகளை போராளியாகவும் இராணுவ வீரர்களாகவும் கூட மாற்றம் செய்கிறாங்களாமா. குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு இலவச தொலைபேசி அழைப்பிதழ் எண் வந்து 1098. இது மூலமாக நிறைய குழந்தைகள் வந்து மீட்கப்பட்டு அரசோட அந்த கருணை இல்லங்களில் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. 21 வயது பூர்த்தியாகாத ஆண்களோ 18 வயது பூர்த்தியாகாத பெண்களோ திருமணம் செய்து கொள்வதை 1992 ஏற்றப்பட்ட குழந்தை திருமண தடை சட்டம் வந்து இருக்குது. எனினும் பல குழந்தைகள் திருமணங்கள் வெளியே தெரியாமலே நடந்துருது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து ரத்த தானம் செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனாலும் வந்து சட்டவிரோதமாக ரத்த தானம் வந்து வாங்குகிறாங்க. 13 வயது பெண் குழந்தைக்கு தனது தாயின் வற்புறுத்தலால் மருத்துவ விதிமுறைகளை மீறி 8 முறை வந்து கருமுட்டை எடுத்திருக்காங்க. இந்த விஷயமும் நடந்திருக்கு. இது மூலமாக பெண்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைகளுக்கும் அதிகபட்ச சுரண்டல்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது சமூகத்தில்ன்றது தெரிய வருது. ஒரு குழந்தையோட வளர்ச்சியிலையும் நம்மளோட பங்கு இருக்கணும் அப்படின்றத சொல்லி கைபேசியில் கழிக்கும் நேரத்தை ஒரு பகுதியாவது குழந்தைகளோட கழிக்கணும். அதே மாதிரி கைபேசியை வந்து குழந்தைகள்கிட்ட அதிகம் கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து தேவையில்லாததுக்குள்ளேலாம் அவங்க நுழைஞ்சு மனதை கெடுத்து கொள்ள முடியும் என்பதை உணர வேண்டும். நியூஸ் பார்த்திங்கன்னா 15வது ஏரோ இந்தியா நிகழ்ச்சி இன்று தொடக்கம். பார்த்திங்கன்னா விமான சாகச கண்காட்சி
பெங்களூரில் திங்கட்கிழமை February 10 தொடங்கப்பட்டது. 14 வரை இது நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 150 நிறுவனங்கள் உட்பட 900க்கும் மேற்பட்ட விமான தொழில் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. நிகழாண்டு கோடிக்கணக்கான வாய்ப்புகளின் ஓடுபாதை அப்படின்ற கரும்பொருளில் இந்த நிகழ்ச்சிக்கு வச்சுருக்காங்க. தீம் இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மூலம் இந்த நிகழ்ச்சி நடைபெறுது. வரலாற்று முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியில் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் ரஷ்யாவின் Lu-57 மற்றும் அமெரிக்காவின் F-35 பங்கேற்க உள்ளது. ரஷ்யாவோட மெயினான ஒரு விமானமும் அமெரிக்காவோட மெயினான ஒரு விமானமும் பங்கேற்கிறது இதில் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் அவர் ரஃபேல் போர் விமான சாகச நிகழ்ச்சியில் பங்கு பெற போகிறாரு. இதில் பெண் அதிகாரிகளும் சாகச நிகழ்ச்சியில் கலந்துக்கிற போகிறாங்கிறது ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. இந்தியாவின் வலிமை, மீள்திறன் மற்றும் தற்சார்பை ஏரோ இந்தியா நிகழ்ச்சி மூலம் வெளிப்படுத்துகிறது. 43 நாடுகளோட விமானப்படை தளபதி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற போகிறாங்க. அதுவும் இன்னொரு சிறப்பம்சம். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். கீழடி, சிவகலை உட்பட 20 இடங்களில் தொல்லியல் துறை சார்ந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. கிரிராஜன் MP மத்திய அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. இந்தியாவில் மாநிலவையாக இருக்கட்டும் இல்லை பாராளுமன்றமாக இருக்கட்டும் எப்போவுமே கொஷின் அவர் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அந்த கொஷின் அவரில் சில கேள்விகள் ஒரு சாரர் கேட்கப்படும், இன்னொருத்தர் பதில் சொல்லுவாங்க. அது யாருன்னா ஒரு மெம்பர் கேள்வி கேட்பாங்க, அதில் MLA பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் எப்போவுமே நடந்துகிட்ருக்கும். அந்த பதில் எப்படி இருக்குன்னா நேரடியாக சொல்கிற மாதிரியும் இருக்கும், சில நேரம் ஷார்ட் நோட்டீஸ் மூலமாகவும் இருக்கும், இல்லை ரிட்டன் மூலமாகவும் இருக்கும். திமுக உறுப்பினர் கிரிராஜா கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் சொல்லியிருக்காரு. கஜேந்திர சிங் 2020 24 வரை திருவள்ளூர் மாவட்டம் சென்றோம்பாளையம், சிவகங்கை மாவட்ட கீழடி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க சிவகலை, ஆதிச்சநல்லூர், கொற்றை, ஈரோடு மாவட்டத்தில் கொடுமணல் உள்ளிட்ட 20 இடங்களில் அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. சிவகலை எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது சிவகலை. லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, நெல் முதல் பயிரிடப்பட்டது அப்படின்ற ஆதாரம் சிவகலையில் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2014 2016 வரை கீழடியில் இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட அகழாய்வு பணிகள் 2020ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை தமிழக மாநில தொல்லியல் துறையின் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு. மாநில தொல்லியல் துறையால் 2020ஆம் ஆண்டில் ஈரோடு மாவட்ட கொடுமணல் பகுதியில் 2020 21 வரை நடந்திருக்கு. அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும்பாறை பகுதியில் அகழாய்வு பணிகள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2014 2024 வரை நடந்த அகழாய்வுகளை மொத்தமாக இங்கே கொடுத்துருக்காங்க. முக்கியமான பிளேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது டேப்லேஷன் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2014 16 வரை இருக்கிறத எழுதி வச்சுக்காங்க. கீழடி தொல்லியல் ஆய்வை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2020 21 கொடுமணலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும்பாறையும் போட்டிருக்காங்க. அப்போ 2020 24 வரை திருவள்ளூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்டெக்ஸ் அப்படின்ற திட்டத்தில் எந்தவித கோளாறும் இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரோ தலைவர் நாராயணன் பதில் சொல்லியிருக்காரு. சர்வதேச விண்வெளி மையத்தை போல இந்தியாவில் தனி ஒரு விண்வெளி மையத்தை அமைக்கணும்னு திட்டமிட்டிருக்காங்க. அப்புறம் விண்ணுக்கு மனிதரை அனுப்பும் திட்டம், அதற்கிடையே நிலவுக்கு மனிதரை அனுப்பும் திட்டம், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விண்வெளி மையம் அமைப்பது போன்று விண்வெளி ஆய்வு திட்டங்கள் இஸ்ரோ வகுத்துள்ளது. 2035க்குள்ள இந்திய விண்வெளி மையத்தை அமைக்கிற திட்டத்தில் செயல்பட்டு இருக்காங்க. இதற்காக விண்வெளியில் 2 செயற்கைக்கோள் ஒருங்கிணைப்பாக முன்னோட்டமாக 2024 டிசம்பர் 30 சேசர் ராக்கெட் அப்படின்னு சொல்லப்படுற STX-101 STX-02 அப்படின்ற 2 விண்வெளி கலங்களையும் உள்ளடக்கிய ஸ்பெடாக்ஸ் அப்படின்ற விண்கலம் BSLV C-60 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணுக்கு செலுத்தப்பட்டது. இதோடு சேர்த்து 24 மணி நேரம் ஆய்வு கருவிகள் அனுப்பப்பட்டுள்ளது. 220 கிலோ எடை கொண்ட ஒரு ஸ்பெடாக்ஸ் விண்கலங்கள் பூமியிலிருந்து 475 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த 2 விண்கலத்தை தான் ஸ்பெடாக்ஸ்ன்ற பேர் வச்சு சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்த விண்கலத்தை சுற்றுவட்ட பாதைக்கு உயர்த்த முடியவில்லைன்னு சொல்லி இஸ்ரோ ரீசெண்டாக தெரிவிச்சிருந்தாங்க. இதில் பெங்களூரில் சனிக்கிழமை நடைபெற்ற 15வது இந்திய விண் தொழில் கண்காட்சியில் கருத்தரங்களை பங்கேற்றிருக்கும் போது நாராயணன் இஸ்ரோ தலைவர் சொன்னது என்னென்னா, ஸ்பெடாக்ஸ் திட்டத்தில் எந்தவித கோளாறுமே இல்லை, சோதனைக்காக அனுப்பப்பட்ட அந்த விண்கலம் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை படிப்படியாக எல்லாம் செஞ்சிட்ருக்கோம், ஆய்வு செஞ்சுட்டு வர்றோம், பல சோதனைகள்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொலைதூர பயணிக்கக்கூடிய
கனரக ஏவூர்தியான GSLV Mark 3 அப்படின்ற ராக்கெட்டை வந்து அதையும் சோதனை பண்ணி வெற்றிகரமாக முடிச்சாச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தமிழகத்தில் மகேந்திரகிரியில் நிறுவப்பட்ட அந்த இஸ்ரோ விண்வெளி மையத்தை பற்றி பேசியிருக்காரு. அது ஒரு குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18.63 கோடியில் திருச்சி பறவைகள் பூங்கா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து திறந்து வச்சிருக்காரு. திருச்சி மாவட்டத்தில் அந்தநல்லூர் ஒன்றியம் கம்பரசம்பேட்டை ஊராட்சி ஐயாளம்மன் படித்துறையில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 18.63 கோடி மதிப்பிலான ஒரு பூங்கா அமைச்சிருக்காங்க. அது திருச்சியோட பறவைகள் பூங்காவாக ஞாயிற்றுக்கிழமை வந்து திறந்து வச்சுருக்காங்க. அதில் சிறப்பு என்னென்னா 40க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் வந்து இருக்குது. 50 பேர் வந்து அமர்ந்து பார்க்குற அளவுக்கு ஒரு 70 திரையரங்கம், அப்புறம் வளர்ப்பு பிராணிகள்லாம் வந்து விற்பனையகம், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த கம்பரசம்பேட்டை ஊராட்சியில் ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் வந்து 4.202 ஏக்கர் பரப்பளவில் இந்த திருச்சி பறவைகள் பூங்கா வந்து அமைக்கப்பட்டுள்ளது. பூங்காவில் வந்து 60,000 சதுர அடி பரப்பளவில் குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை நெய்தல் இந்த ஐவகை நிலங்களை வந்து அமைப்புகளை விவரிக்கும் வகையில் 5 திணை நிலப்பகுதிகளுக்கான அடையாளங்களை பல வண்ணங்களில் நூற்றுக்கணக்கான பறவைகள் விடப்பட்டுள்ளன. பார்வையாளர்கள் மேலே வந்து பறவைகள் அமர்ந்து விளையாடுறது, அப்புறம் வந்து பிரத்யேகமான உணவுகள் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. சேர்ந்து வர்ற பறவைகள்லாம் வந்து தங்குறதுக்கு ஒரு குடில் அமைச்சிருக்காங்க, கூண்டுகள் அமைச்சிருக்காங்க. வகைகள், கோழி இனங்கள், நெருப்பு கோழிகள், ஈமு கோழிகள், வாத்துக்கள், கிளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 40க்கு மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னா, திருச்சி பறவைகள் பூங்கா வந்து எந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குது, பறவைகள் பூங்கா வந்து திருச்சியில் இருக்குது, அதில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காங்க. நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் நியூஸ் மாதிரி. வித குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடுடன் வந்து பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் கருவில் வந்து என்னதான் வந்து வளர்ச்சி குறைபாடு வந்து முன்னாடியே கண்டுபிடிக்கிற மாதிரி சிஸ்டம்லாம் வந்துட்டாலும் கூட இனிமே வந்து குழந்தைகள் வந்து பிறவி குறைபாடோடு பிறக்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. இதற்கு 1000 காரணங்கள் கூறினாலும் உரிய விழிப்புணர்வு இருந்தால் குறைபாடின்றி குழந்தைகள் பெற்றெடுக்க முடியும் என நம்பிக்கை விதைக்கிறார்கள் மருத்துவர்கள். திசுவை தாக்கும் தாயின் பாதிப்புகள்: பேறுகால சர்க்கரை நோய், உடல் பருமன், வாழ்க்கை முறை நோய்கள், இணைப்பு திசு நோய்கள், தன்னுடல் தாக்கும் நோய், மரபணு ரீதியான காரணங்களாக இருக்கலாம். புறச்சூழல் வந்து பார்த்திங்கன்னா உணவு பொருட்களில் உள்ள நச்சு ரசாயனங்கள் கருவில் உள்ள குழந்தைகளை பாதிக்கலாம் என அதிர்ச்சி தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாண் நிலங்களில் யூஸ் பண்ணுற அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்பாடு வந்து அதிகரிக்கும் போது அது விளைவிக்கும் பொருட்கள் மட்டும் இல்லாது காற்று, நிலத்தடி நீர் அப்படின்னு எல்லாமே மாசுபடுது. அது மூலமாக வந்து இந்த இடத்துல வளர்கிற ஒரு தாய் வந்து அந்த தாயோட சேர்த்து சிசுவுக்கும் பாதிப்பு ஏற்படுது. குறைபாடுன்னா முதுகுத்தண்டு வட குறைபாடு, மூளை சார்ந்த பாதிப்புகள், அன்னப்பிளவு, கால் வளைவு, துவாரம், குடல் அடைப்பு, சிறுநீரக அடைப்பு. பிறந்த பிறகு கண்டறியப்படும் குறைபாடுகள் வந்து வளர்ச்சி குறைபாடுகள், பிறவி கண்புரை, இறக்கம், ஜீரண மண்டல பாதிப்புகள். தடுக்கும் முறை வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, ஊட்டச்சத்து உறுதிப்படுத்துதல், இணை நோய்களை சரி செய்தல், பேறுகாலத்தில் மருத்துவ கண்காணிப்பு, போலிக் ஆசிட், வைட்டமின் மருந்துகளை வந்து அதிகம் எடுத்துக்கிறது. குணப்படுத்த முடியாத இந்த மாதிரி தீவிரமான ஒரு குறைபாடுகளோடு இருக்குன்னா அதை கருவிலே சட்டப்பூர்வமாக கலைக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த பிறகு கூட மருத்துவ கண்காணிப்பில் அது வந்து சரி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. 2013ஆம் ஆண்டு மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள அனைவருக்கும் 30 வகையான பாதிப்புகள் உள்ளனவும் என மருத்துவ பரிசோதனை மூலம் கண்டறியப்படுகிறது. ஆண்டுதோறும் 1.45 கோடி குழந்தைகளுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் மருத்துவ பரிசோதனை வந்து நடத்தப்படுகிறது. ஸோ வந்து 1.09 கோடி வந்து பரிசோதனை நடந்தாலும் பிறவி வளர்ச்சி குறைபாடு வந்து 63,465 பேரும், பிறவி நோய்கள் வந்து 2.66 லட்சமும், பிறந்த பிறகு நோய்கள் வந்து 1.09 லட்சமும், 7 முக்கிய பாதிப்புக்குள்ளானவர்கள் வந்து 8,143 பேரும், 6,108 பேர் வந்து மருத்துவ சிகிச்சையும், 1,813 பேர் அறுவை சிகிச்சையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிப்ரவரி 10ஆம் தேதியோட நியூஸ். 2 நாள் நியூஸ் பார்த்தாச்சு. தேங்க்யூ.